வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: மன்னார் வளைகுடா இலங்கை தரை மீது நீண்ட சுழற்சியாக காற்று சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தெற்கே முன்னேறி சென்று தெற்கு மன்னார் வளைகுடாவில் வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு பயணிக்கும் பொழுது ஒரு வளிமண்டல சுழற்சியாக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று நாளை தமிழகத்தில் மேலும் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஓரிரு இடங்கள் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் ஜனவரி 13ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரங்களில் இன்று பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மேலும் டெல்டா மாவட்டங்கள் இந்த கடல் ஓரங்களிலும் உள்பகுதி ஓர் இடங்கள் மழை கிடைத்தாலும் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை அதிகரிக்கும். விட்டு விட்டு லேசான முதல் மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே இன்று தமிழகத்தில் பரவலாக மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு தீவிர மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. பெரும்பாலும் சென்னை, திருவள்ளூர் இந்த இரு மாவட்டங்களுக்கு மட்டுமே மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. மற்ற அனைத்து மாவட்டங்களுக்குமே இன்று மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான மழை, மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. விட்டு விட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், தேனி, திண்டுக்கல், மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம், விருதுநகர் இந்த இடங்களுக்கெல்லாம் விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களில் அதிகாலை நேரங்களில் பெரிய அளவில் மழை இல்லாட்டாலும் இன்று மதியம் மாலை நேரங்களில் மழை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், திருப்பத்தூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் இன்று தீவிர மழைப்பொழிவெல்லாம் கடலோர மாவட்டங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அதிகபட்சம் மிதமான முதல் சற்று கனமழை, ஏதாவது ஒரு இடங்களில் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், வேளாங்கண்ணி, சீர்காழி, மயிலாடுதுறை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை, தொடர்ந்து விட்டு விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் சென்னை, திருவள்ளூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே இன்று மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மதுராந்தகம், புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, காரைக்கால் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்றும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மிதமான முதல் சற்று கனமழையாக விட்டு விட்டு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை, திருவள்ளூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே மிக கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நாளை ஜனவரி 12ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வெயில் வந்த படிப்படியாக மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்று படிப்படியாக மழை அதிகரிக்கும். ஆனால் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் அதிகாலை நேரங்களில் மழை இல்லாவிட்டாலும் மதியத்துக்கு பிறகு முன்னேறி வந்து மழை கிடைக்கும். மிதமான முதல் சற்று கனமழை, ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் கூடுதலான பரப்பில் கனமழை என்பது டெல்டா மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் கனமழை, ஓரிரு இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம். நாளை ஜனவரி 12ஆம் தேதி. அதேவழியே சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதிகாலை நேரங்களில் மழை இருந்தாலும் காலை 11 மணிக்கு பிறகு படிப்படியாக சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர் இந்த மாவட்டங்களை ஒதுக்கி மற்ற மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது ஜனவரி 12ஆம் தேதி. ஜனவரி 13ஆம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை தென் மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழை, அதேவேளையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை தென்காசி, விருதுநகர், தேனி, திண்டுக்கல், மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. அதுவேளை கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் அங்கங்கே எங்கே ஒரு சில இடங்கள் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஜனவரி 13ஆம் தேதி ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. ஆனால் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்கள் பெரும்பாலும் ஒதுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் மயிலாடுதுறைக்கு தெற்கு பகுதியில் உள்ள மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அதே வேளையில் அரியலூர், பெரம்பலூர் இந்த மாவட்டங்களுக்கு தெற்கு பகுதி, அதே வேளையில் மேற்கு பகுதியை பொறுத்தவரை ஈரோடு, திருப்பூர்,
கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்குலாம் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. நீலகிரி அதற்கு தெற்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழை பொழிவு கன முதல் மிக கனமழை ஓரிரு இடங்கள் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 13ஆம் தேதி ஜனவரி 13ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு படிப்படியாக மழை தீவிரம் மேலும் குறையும். ஜனவரி 14ஆம் தேதி பெரும்பாலும் தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, மேலும் மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதி ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 15, 16, 17 தேதிகளில் தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவிலும் ஓரிரு இடங்கள் மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பொறுத்தவரை வரும் நாட்கள் ஜனவரி 13ஆம் தேதிக்கு பிறகு குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 13ஆம் தேதியே வட மாவட்டங்களுக்கெல்லாம் குளிர் இருக்கும். ஜனவரி 14ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் தமிழகத்தில் குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 15ஆம் தேதி முதல் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுமே கடுமையான குளிர் இருக்கும். இப்போது வட மாநிலங்களில் நிலவும் உயர் அழுத்தம் ஆந்திராவுக்கு தெற்கு பகுதி வர இருக்கிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் கடுமையான குளிர் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் வறண்ட வானிலையே நிலவும். பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் கடுமையான குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் இன்று முதல் காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஒரு நாள் மட்டும் தரைக்காற்று தென் மாவட்டங்கள் மேலும் கடலோரங்களில் மட்டுமே தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் இன்று தரைக்காற்று லேசாக அதிகபட்சம் ஒரு 40 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும். நாளை முதல் படிப்படியாக தரைக்காற்று குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க இப்போதைக்கு கடந்த நாட்கள் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருந்தது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக காற்றின் வேகம் குறைய வாய்ப்புள்ளது. நாளை முதல் காற்றின் வேகம் மேலும் குறைய வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் ஒரு 40 முதல் 45 கிலோமீட்டர் வரை மட்டுமே காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. ஜனவரி 13ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் படிப்படியாக காற்றின் வேகம் குறையும். அதே வேளையில் மன்னார் வளைகுடா குமரிக்கடலை பொறுத்தவரை ஜனவரி 15ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக காற்றின் வேகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு வரும் நாட்கள் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.